Jesus. என்கிட்ட ஆண்டவர் சொல்றத சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அமர்த்தியா, பாவம் பாவம் என்கிற வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் சரியா புரியலன்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நமக்கு தெரியாது. பாவம் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாவம் அப்படின்ற வார்த்தைக்கு அமர்த்தியா, இந்த அமர்த்தியா அப்படின்ற அந்த வார்த்தை மிஸ்ஸிங் த ட்ராக், மிஸ்ஸிங் த டார்கெட், கெட்டிங் அவே ஃப்ரம் த கோல் போஸ்ட். அந்த காலத்துல வில் பயிற்சி செய்வாங்க. வில் வீரர்கள் பயிற்சி செய்வார்கள். இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து அம்பு எய்யணும். அங்க டார்கெட் இருக்கும், தூரத்துல, ரொம்ப தூரத்துல டார்கெட் இருக்கும். ஒரிஜினலா டார்கெட் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இந்த அம்பு போய் டார்கெட்ல பட்டுச்சான்னு இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இருந்து விட்டுற தூரம் அங்க போய் கரெக்டா டார்கெட்ல ரீச் ஆயிடுச்சான்னுலாம் பார்க்க முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல அந்த டார்கெட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன பையனை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு ஆளை நல்லா அவன் சேஃப் கார்ட் பண்ணி நிற்பான். இவங்க இங்க இருந்து விடுற அம்பு அந்த டார்கெட்ல விழுந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஓகே சொல்லுவான். அது அங்க விழல, டார்கெட்டை மிஸ் பண்ணிருச்சுன்னா அவன் அங்க இருந்து கத்துவான், அமர்த்தியான்னு கத்துவான். என்னன்னு கத்துவான்? அமர்த்தியான்னு கத்துவான். அதுதான் அந்த வார்த்தை. இயேசு அந்த வார்த்தையை தான் பாவத்துக்கு பயன்படுத்தினார். பாவம்னா என்னன்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். மிஸ்ஸிங் த டார்கெட். ஹூஸ் டார்கெட்? உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற இலக்கு. நான் அம்பை எங்க வேணாலும் விடலாம், அது ஏன் விருப்பம். ஆனா தேவனுக்கு அங்க ஒரு டார்கெட் வச்சுட்டு அதில் தான் நீ விடணும் அப்படின்ற. இப்ப இங்க இருக்கிற நம்ம பல விதத்துல பாவிகள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லெக்க நோக்கி பயணிக்கலனாலே நம்ம யாரு? I am not here to put you inside the prison of guilt. உங்களை குற்ற மனசாட்சியின் சிறைச்சாலைக்குள்ள அடைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள போய் நீங்க உட்கார்ந்துட கூடாதுன்றதுக்காக இப்ப சொல்றேன். உங்களை குறித்த தேவ சித்தமே உங்களுடைய லக்கு. அதை விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகி போனீங்கனாலும் ஆண்டவருடைய பார்வையில நீங்க யாரு? ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் மோர் ஆன் யோர் டார்கெட். ஆமென். சொல்லுங்க, எதை பார்க்கணும்? நம்முடைய லக்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பைபிள் இருக்கிறவங்க, பைபிள்ல 2 பகுதி இருக்கு. பைபிள்ல புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுல 264வது பக்கம், 264வது பக்கம், இந்த 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே அந்த வசனத்தை பார்க்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். உங்க கையில பைபிள் இல்லைன்னா பக்கத்துல யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தயவு செய்து பாருங்க. ஒருவேளை உங்க கையில செல்போன் இருந்துச்சுன்னா, அதுல பைபிள் ஆப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பாருங்க. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திறந்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு ஆமென், அல்லேலூயா. திரும்ப வாசிப்போமா?
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். மீண்டும் ஒரு விசை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த வருஷம் நான் உங்களுக்கு நீங்க பர்சியூ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்துல நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். வருஷத்தின் முடிவுல ஃபாஸ்டிங் போடும்போது அழுதுகிட்டு தான் இருப்போம். என்னன்னு, அச்சோ ஆண்டவரே, இந்த வருஷத்தையும் நான் இழந்து போனேன்னு, இந்த வருஷத்துல நான் ஒண்ணுமே சாதிக்கலையே, அப்படிதானே? ஆனா மற்ற உலகம் ஃபுல்லா சபைகள் எல்லாம் வருஷத்தின் கடைசியில தான் என்ன போடுறாங்க, ஃபாஸ்டிங் போடுறாங்க. ஆனா ஒரிஜினலா நம்ம ஃபர்ஸ்ட் தான் ஃபாஸ்டிங்கே போடணும். இந்த வருஷத்தையாவது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் கையில பயனுள்ளதா மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இது. அல்லேலூயா. இந்த 3 நாள் உபவாசத்துல கர்த்தர் உங்களோட நிறைய பேசியிருப்பார். ஆமென். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி அனுப்பினாரு. என்ன அப்படின்னா, சொல்லு, நான் அவங்கள குறிச்சு வச்சிருக்கிற திட்டத்தில இருந்து டீவியேட் ஆக வேணாம்னு சொல்லு. ஆமென். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களை குறித்து தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே, இன்னைக்கு இந்த 17ஆம் தேதி காலையில 10:15 மணிக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு ஏதோ அண்ணன் பிளான் பண்ணும் போது வந்த திட்டம் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இல்ல. பைபிள்ல இந்த இதே அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் அல்லேலூயா. உலகம் பிறந்தது எனக்காக, வாழும் உயிர்களும் எனக்காக அப்படின்னு கண்ணதாசனுக்கு கிடைச்ச வெளிச்சம் நமக்கு என்ன செய்யல? உலக தோற்றத்துக்கு முன்னே காட்ஸ் பிளான் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் காட்ஸ் பிளான். ஆமென். அல்லேலூயா. நம்மளை வைக்கிறதுக்கு தான் அவர் என்ன செட் பண்ணாருன்னா, பயோஸ்பியர் செட் பண்ணார். என்ன ஸ்பியர்? பயோஸ்பியர். இந்த உலகம் மட்டும்தான் மொத்த பிரபஞ்சத்திலே பயோஸ்பியர். நம்ம ஆளுங்க சேட்டலைட் ஏவுகணைகள்லாம் விடுறது எதுக்கு தெரியுமா? வேற எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன இருக்கான்னு பாக்குறதுக்கு. தமிழ்ல இதை என்ன சொல்ற, பயோஸ்பியர் உயிர்கோளம். என்ன கோளம்? உயிர்கோள். உயிர் வாழ்வதற்கு தகுதியான ஒரு கோள் இருக்கான்னு என்ன செஞ்சுட்டு இருக்கான் நம்மால. தண்ணி கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? ஆக்சிஜன் இருக்குமா? ஆண்டவர் சொன்னாரு கொரோனா டைம்ல, ரொம்ப ஓவரா ஆக்சிஜன் அங்க எங்கன்னு தேடாதரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணினா கொரோனா வச்சு எங்கேயும் ஆக்சிஜன் இல்லாம ஆக்கி விடுவேன். சொல்லுங்க. பயோஸ்பியர்லயே நம்ம என்ன மூச்சு திணறிட்டோம். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் குறிச்சு அவர் திட்டம் பண்ணி இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த திட்டத்தின் மையத்துல கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கொலோசியர் 1:16-17 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, எல்லாவற்றையும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எந்த மரம் செடி கொடியை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை. யாரை பத்தி தான் கவலைப்படுறாரு? என்னை பத்தி கவலைப்படுறாரு. ஏன்? என்னை குறித்து தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே. I am, அல்லேலூயா சொல்லுங்க, I am not the product of my father and mother. எங்க அப்பா அம்மாவுடைய ப்ராடக்ட் நான் இல்லை. அல்லேலூயா.
பாதி பேருக்கு ஏன்டா நம்ம அமெரிக்கால பிறக்கலன்னு ஒரு வருத்தம். சில பேருக்கு ஏன்டா வெள்ளை வெள்ளையர்னு பிறக்கலன்னு வருத்தம். இந்த கேமராவை என்னதான் பிரைட்டா வச்சாலும் என்ன கலரா அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது, காட்டாது. சில நேரம் அந்த கேமராவை பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஷனுக்காக. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் இந்த கலர்ல, இந்த ஹைட்ல, இந்த வெயிட்ல, இந்த வீட்ல, இந்த அப்பா அம்மாக்கு இந்த ஊர்ல இவன் பிறக்கணும்னு என்ன செஞ்சாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே. ஆமென். அல்லேலூயா. ஒரு 1.5 வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு பைக் வாங்கினேன். அதோட இது அட்டையை வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பைக்கு. அதுக்கு வரைக்கும் சைக்கிள் தான். ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் சைக்கிளில் தான் சுற்றினேன். ஓ, அட்டைப்படத்தை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கேலிபர் பைக் எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த கேலிபர் பைக் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு. எங்கள் ஊர்லேயே ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கேலிபர் பைக் இருந்துச்சு. 2வது வாங்கினது நான் தான். ஜெபம் பண்ணி அந்த பைக்கை பார்க்கும் போதே இது நம்ம ஜெபம் பண்ணி காத்திருந்து வெயிட் பண்ணி அப்படி முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கினது. ஆண்டவர் சொல்றாரு, டேய் லூசு பல, 1.5 வருஷம் நீ பிளான் பண்ணி வாங்கினதுக்கே அவ்வளோ ஆசை உனக்கு இருக்கும்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை பத்தி நான் எவ்வளோ பெரிய பிளான் வச்சு உன்னை நான் உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தினா, நான் கிழக்க போகணும்னா என் பைக்கு மேற்க போனுச்சுன்னா அவருக்கு என்ன டென்ஷன் வரும் சொல்லுங்க? இவ்வளோ பிளான் பண்ணி நம்ம வாங்கின பைக்கு கிக் பண்ணி ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன ஆகும் நமக்கு சொல்லுங்க? டென்ஷன் ஆகாதா? போக வேண்டிய இடத்துல பாதியிலேயே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவுதான் பாசா இருந்தாலும் ஒரு நாள் எட்டி மிதிச்சிடும். ஆளப்பாரு, என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கவே என்ன செய்ய மாட்டேங்கிற. அதனால தாங்க சொல்றேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணவர் நம்ம மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரோ, நம்ம மக்கர் பண்ணும் போது சில நேரம் அவருக்கு அல்லேலூயா. ஆனாலும் எப்படி அவருக்கு அவருடைய பேர்ல எனக்கு இந்த காட் இஸ் லவ், என்னது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுல தாங்க நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 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 தெளிவான சிந்தை வந்துருச்சுன்னா நான் என்னுடையவன் அல்ல அப்படின்ற அறிவு வந்துடும். என்ன வந்துடும்? நான் என்னுடையவன் அல்ல. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு. சொல்லுவாங்க, நாங்களே உம்முடையவர்கள். எப்படி? நாங்களே ஆசிரிக்கீங்களா? ஏசாயா 63 கடைசியில் இருக்கும், நாங்களே உம்முடையவர்கள். அது என்னடா நாங்களே உம்முடையவர்கள் அப்படின்னா, அதுல கூட ஒரு வைராக்கியம். என்னது? நாங்க தான் ஆண்டவரே உம்முடையவர்கள், மற்றவங்கள்லாம் உம்முடையவர்களா இருந்ததே இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. யூதர்களுக்கு அந்த பெருமை எப்பயுமே உண்டு. எதை வச்சு? ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை அழைத்ததினாலே, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்ததினாலே நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு பெருமை. ஆனா அதை விட மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? தேவகுமாரனையே தந்ததுனால, தேவாதி தேவனை எனக்காக உயிரை கொடுத்ததுனால, அவரே சபையை உருவாக்கினதுனால நான் அதை விட மிக ஸ்பெஷல். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மெல்லாம் யூதர்களுக்கு கொஞ்சமும் சளைச்சவர்களே கிடையாது. அல்லேலூயா. அதை காண்பிக்கிறதுக்காக மட்டும்தான் யார் வந்தது இந்த பூமிக்கு? இயேசு வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறிச்சு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மா வரல இங்க. அல்லேலூயா. ஆமா, யாரோ கம்பல் பண்ணி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம். வாலிப பிள்ளைங்கள்லாம் பாதி பேர் இன்னைக்கும் போய் நம்மளை, நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு காலேஜ் போகணும், நாளைக்கு அவ்வளோ வேலை இருக்கு, எல்லாம் இருக்கும் போது என்னை கொண்டு வந்து இங்க மீட்டிங்ல உட்கார வச்சு ஏங்க என்னை போட்டு உலுக்கி உயிரை வாங்குறீங்க? யோ, உன்னை தேவன் அவருடைய திட்டத்தின் மையத்துல வச்சிருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி இந்த மாதிரி பொங்கல் கேம்ப்ல எல்லாம் உட்காந்துக்கிறேன் சின்ன பையனா. அப்பெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுறத உணர்ந்திருக்கிறேன். ஆமென்.
சொல்லுவாங்க, யூ ஆர் in the very center of God's plan. நான் தான். நான் என்னது, யாரு பேசினாலும் நான் தான். திட்டுனாலும் திட்டு வாங்கும் போது நான் தான் சரியில்லை. எப்படி சரியில்லை? பார்த்தாரு, இவன் தான் நமக்கு ஆள் செட் ஆவான். என்ன சொன்னாலும் என்ன செஞ்சுக்கிறான்? ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? அவர் சொல்றதை எது சொன்னாலும் ஓகே ஆண்டவரே, அப்படியா, கிழக்க போடுமா, போயிடுவோம், மேக்க போயிடுவோம், கேள்வியே கேட்காம போற ஆள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம வெறுமன வாகனம் தான், ஓட்டுறது யாரு? அவரு. அல்லேலூயா. அவர் நம்மளை டிரைவ் பண்றதுக்கு நம்ம டிரைவர் சீட்ல, நம்ம லைஃப் வாழ்க்கையின் டிரைவர் சீட்ல அவரை விட்டு கொடுத்துட்டோம்னா, என்னைக்காவது காரு, நான் வச்சிருக்கிற காரு, நான் இன்னைக்கு அரியலூர் போக மாட்டேன், அமெரிக்கா போக போறேன்னு சொன்னுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? போ, நான் பண்ணு, கல்ல தூக்கி அடிச்சிருவேன் நான். என்னது, நீ எல்லாம் ஒரு வண்டி உன்னை காசு கொடுத்து வர என்ன செஞ்சிருக்கு, இங்கேயே வித்துட்டு போயிடுவேன் அதை. இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? என் வாழ்க்கை என் கையில். டாடி உங்களுக்கு தெரியுமா, எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு டாடி. யார்கிட்ட? நீங்க உங்க அப்பாட்ட சொல்லிடலாம், அவர்கிட்டலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி நினைப்பாரு. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? இவ்வளவு நாளும் அவர் என்னை எதற்காக உருவாக்கினார் என்பதை நாம கேட்காம வாழ்ந்துட்டோம். இந்த வருஷம் என்ன வாங்க போறோம் அவர்கிட்ட இருந்து அப்படின்னா, இந்த 3 நாள் இன்னைக்கு முடியறதுக்குள்ளார இதுல உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாரு. இது ஆல்ரெடி இப்போ ஆண்டவர் அதை ஃபோக்கஸ் பண்ண விரும்புறார். நீ யாராய் இருக்க வேண்டும் என்று நான் திட்டம் பண்ணினேனோ அதுவாய் நீ மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எங்க அப்பா வந்து ஒரு பிடபிள்யூடி ஆபீசர். எங்க அப்பா பாஸ்டர் எல்லாம் கிடையாது, ஒரு நல்ல விசுவாசி, நல்ல மூப்பர். எங்க அம்மா ஒரு டீச்சர். எனக்கு எங்க அப்பா கொடுத்த விஷன், எங்க அப்பா கொடுத்த மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நீ வந்து இன்ஜினியர் ஆயிடணும். என்ன ஆயிடணும்? ஏன்னா எங்க அப்பா வந்து கிளரிக்கல் கிரேட் ஆபீசர். நான் எப்படியாவது இன்ஜினியரிங் கிரேட் ஆபீசரா என்ன செய்யணும், வரணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை. அவருக்கு மேல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு. எங்க அம்மாவுக்கு நல்லா படிக்கணும் எனக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 14.5 வயசு இருக்கும். ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அபிஷேகம் பெற்று 8ஆம் நாள் அக்டோபர் 10, 1992ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னோடு கூட எனக்கு இடிமுழக்க மக்கள் ஊழியம், இடிமுழக்க மக்கள் என்னும் அர்த்தங்களும் பௌர்ணர்கேஸ் என்று பெயரிட்டார்னு இருக்குல்ல, யாக்கோபு, அந்த வசனத்தின் மூலமாய் தெளிவா என்கிட்ட அந்த வசனத்தை காமிச்சு, அந்த வசனத்தின் ஊடாக என்னோடு கூட என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சி என் அபிஷேகம் பெற்ற அந்த நாட்கள்ல இருந்து என் காதுல தெளிவா கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உலகத்துல அழிந்து போகிற மக்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். என்னுடைய இருதயம் ஃபுல்லா அப்படியே தவிக்கும், துடிக்கும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அங்கலாய்க்கிற தேவ சத்தம் என் செவிகள்ல துணிக்க ஆரம்பிச்சது. ஒரிஜினலா எனக்கு என்ன ஆசை? எனக்கு ஒரிஜினல் இன்ஜினியர் ஆகணும் தான் ஆசை. அவர் என்ன பண்றாரு, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ எங்க அப்பா அந்த காலத்துல, இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் லேப்டாப் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துல எங்க அப்பா எனக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி வச்சிருந்தார். நான் 9ஆவது படிக்கும் போதே. சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னா அது ரொம்ப பெருசு. அது அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கால்குலேட்டரை முடிப்பு அதை அப்படியே எடுத்துட்டு ஸ்கூல்ல போய் இப்படி இப்படி சுத்தி காட்டிட்டு வந்தாலே நம்மெல்லாம் பெரிய பணக்காரர் மாதிரி, அப்படி ஒரு இது. அவங்க இன்ஜினியர் அவரு கொடுத்தாருன்னு சொல்லி எங்க அப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, நீ இன்ஜினியர் ஆகணும்னு எங்க இன்ஜினியர் கொடுத்தாரு, அதனால நீ இன்ஜினியர் ஆகணும்டா. நானும் அப்படியே இன்ஜினியர் ஆக போறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் ஆண்டவரே, இப்பெல்லாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு ஊழியத்துக்கு வரணும்னு முழு ஆசை. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இன்ஜினியர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மாசம் வேலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு சைன் அப்படி போட்டு அப்படியே ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா டக்குன்னு வந்துடுவேன் ஆண்டவர். அதுலலாம் மாற்றமே கிடையாது. நான் அவங்க ஊழியத்தான் செய்ய போறேன், நான் உமாக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ அநேக ஊழியர்களை, ஒரு நாள் இரவு ஆற்றங்கரையில ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அடுத்த செஞ்சுரிக்கு
அடுத்த நூற்றாண்டுக்கான ஊழியர்களை நீ உருவாக்க வேண்டும். அதனால நீ ஆரம்பத்துல இருந்தே பைபிள் தியாலஜி படிக்கணும், நீ வேற எதுக்கும் போக கூடாது. நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க ஆண்டவரே, எனக்கு என்ன ஆசை இருக்கு? எவனுமே படிக்காம ஊழியத்துக்கு வந்துடுறான் ஆண்டவரே. படிக்காத பைய, படிப்பு வராத பைய எல்லாம் எங்க வந்துடுறான்? ஊழியத்துக்கு வந்துடுறான். அதனால ஊழியக்காரங்களுக்கு என்னவே இல்லை, மரியாதையே இல்லை. நான் போய் படிக்காம போய் ஊழியத்துல நின்னா எனக்கு என்ன இருக்காது? கொஞ்சமும் மரியாதை இருக்காது. ப்ளீஸ் ஆண்டவரே, அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐ வில் ஃபினிஷ் மை ஸ்டடீஸ் அண்ட் கம். ஆண்டவர் சொல்ற, இல்லடா, நீ பேசிக்ல இருந்து பைபிள்ல போனாதான் நீ ஊழியக்காரங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். நீ இன்ஜினியரிங் போயிட்டு நீ இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆக முடியுமான்னு கேட்டாரு. நான் கேட்டேன், முடியாது, போலி டாக்டர்னு பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அப்ப பாஸ்டர் மட்டும் ஆயிருவியான்னு கேட்டாரு. உன்னெல்லாம் பிடிச்சி உள்ளதாண்டா வைக்கணும் அப்படின்னாரு. புரியல உங்களுக்கு? புரிஞ்சா சரி. பல பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, படிக்கிறது இன்ஜினியர், பார்க்க போறது என்ன வேலையா? எங்கப்பா நியாயம் ஏதாவது இருக்கா? நீதி இருக்கா? போலி டாக்டர் மாதிரி போலி பாஸ்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படின்னா, பைபிளை படிக்கிறதுக்கு என்ன கிடையாது. நடுவில் வந்தவங்களை குறித்து நான் குறை சொல்லலை, மன்னிச்சுக்குங்க. ஆரம்பத்துலேருந்தே அழைப்பை பெற்று என்ன மாதிரி சின்ன பசங்க அப்படியே எஸ்கேப் ஆகி கடைசியில் அப்படி 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 வந்துடுறேன். ஆண்டவரே, அந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஏமாத்துறி இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசுகிறாரு. என்கிட்ட பேசுகிறோன்னு நான் சொன்னேன், ரொம்ப ஜெபம் பண்ணா தானே நீங்கள் பேசுவீங்க, ஜெபம் பண்ணலன்னா உங்களால் என்கிட்ட பேச முடியாது அப்படின்னோடனே ஜெபத்தை விட்டோன்னே பக்கத்துலேயே ஒரு மேப்படியா ரெடியாக இருந்தான். யாரு? அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டு போயிட்டான். உலகம் எனக்குள்ளே வந்து விட்டது, பாவம் எனக்குள்ளே வந்து விட்டது. என்ன கொடூரம்னா, முழு போதையில் இருக்கும் போதும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். என்ன கேட்கும்? ஃபுல் போதையில சாஷ்டாங்கமா விழுந்து, ஐயோ நான் மோசமான முன்மாதிரியா மாறிடுவேன் போல் இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, ஜேம்ஸ், நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ ஊழியம் செய்யணும், ஊழியர்களை உருவாக்கணும். இப்போ கூட சொல்றேன், அப்படியே திரும்ப வந்துட்டீங்கன்னா நல்லது. நான் சொன்னேன், ஆண்டவரே, இன்ஜினியர் ஆயிட்டு 10th முடிக்கும் போது எங்க ஊர்ல என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. நான் 10th முடிக்கும் போது கோட்டால தான் என்ன கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு ரூல்ஸ். அது வந்துச்சு பாருங்க. நான் ஒரு 357 மார்க் எடுத்தேன் 500க்கு, அவ்வளவுதான் எடுத்தேன். எவ்வளோ? எங்க ஸ்கூல்ல அதுதான் 8வது மார்க்கு, 357 மார்க்கு. சொல்லிட்டாங்க எனக்கு என்ன கிடையாதுன்னு, ஃபர்ஸ்ட் குரூப் சீட்டு கிடையாது. நான் சொல்றேன், யோ இன்ஜினியர் ஆகணும், என்ன ஆகணும்? இன்ஜினியர் ஆகணும். எனக்கு 3rd குரூப் கொடுத்து விட்டாங்க. அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, இங்கிலீஷ், தமிழ்னு. ஃபர்ஸ்ட் நாள் போய் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், ரொம்ப சோகமா. போகவே மாட்டேன். நான் ஒரு வாரம் கழிச்சு அடம் பண்ணி எங்க அப்பா, நான் இருறா எப்படியாவது ஃபர்ஸ்ட் குரூப் மாத்திடுறேன் உடனே அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷனுக்குலாம் ஹை லெவலில் பார்த்துட்டு என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டார். ஸ்கூலில் போய் உட்காந்துருக்கேன் சோகமா. ஒரு உற்சாகமான வாத்தியார், பயங்கரமா இருப்பார், வைப்ரண்டா இருப்பார் ஒரு வாத்தியார், ஒரு காமர்ஸ் வாத்தியார். டக்குன்னு உள்ள வந்தாரு. வந்துட்டு சொன்னார், நீங்க எல்லாம் உங்களெல்லாம் நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா பாக்குறேன் அப்படின்னாரு. என்னவா பாக்குறேன்? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா பாக்குறேன். இந்த 3rd குரூப் நான் சாதாரண நினைச்சேன். நீ 3rd குரூப் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? நான் ஆவுன்னு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணாரு, கிளாஸ் எடுத்தாரு. உடனே நான் என்னவா மாறிட்டேன்? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா மாறிட்டேன். நான் உனக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. சின்ன வயசுல டாக்டரை பார்த்த உடனே டாக்டரா மாறுறதும், போலீஸ்காரனை பார்த்தா போலீஸ்காரனா மாறுறதும், இந்த வேஷம் போடுற அந்த மைண்டு மனுஷனுக்கு எப்பயுமே என்ன செய்யும்? போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்படாத தம்பிங்க பசங்க யாராவது இங்க இருந்தா கையை தூக்குங்க பார்ப்போம். நான் ஆசைப்பட்டதே இல்லைன்னு. ஆசைப்பட்டவங்க தான் அத்தனை பேர் இங்க. ஒரு நாளாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம இருக்கிற மாதிரி கனவாவது என்ன செஞ்சிருப்போம், கண்டிருப்போம் இல்ல? இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் வச்சாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு நாள் நீ அவருடைய சித்தத்தை கேட்டு அவர் என்னவா உன்னை டிசைன் பண்ணி இருக்கிறாரோ அந்த டிசைனுக்கு நீ மாறணுன்றதுக்காக. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? உலகம் சொல்ற எல்லா டிசைனுக்கும் நான் என்ன செட் பண்ணி பார்ப்பேன். உலகம் சொல்ற எல்லா டீச்சர்ஸ் சொல்ற டிசைனுக்குலாம் நான் வருவேன். பேரண்ட்ஸ் சொல்ற டிசைனுக்குலாம் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்ற டிசைன் மட்டும் என்னால கற்பனையே என்ன செய்யப்பட முடியல, பண்ண முடியல. அது ரொம்ப இடிக்குது. ஏன்னா இது இடுக்கமான வாசல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாசல்?
இது இடுக்கமான வாசல். ஓ, உலகம் பாவம் எனக்குள்ள வந்த உடனே படிப்பு போச்சு. சிஏ படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா +1 ஒரு 6 மாசம் படிக்கிறதுக்குள்ளார பாவத்தின் உச்சம் எனக்குள்ள. எங்க வாத்தியாரை பிடிச்சி அடிச்சு, எங்க ஹெட் மாஸ்டரை பிடிச்சி திட்டி என்னை ஸ்கூலை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, டே உன்னை ஸ்கூல்ல படிக்காம என்ன செஞ்சுட்டேன், ஆக்கிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் டுட்டோரியலில் படிச்சாவது +2 முடிப்பேன். எப்படி டுட்டோரியலில் படிச்சாவது +2 முடிப்பேன், காலேஜ் முடிப்பேன், அதுக்கப்புறம் தான் எங்க வருவேன் டுட்டோரியலுக்கு. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கோபி டுட்டோரியல் சென்டர்னு ஒன்று இருந்துச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான டுட்டோரியல் சென்டர் அதுதான். அதை டுட்டோரியல் சென்டர்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஜெயில். என்னது, அந்த ஜெயிலில் ஒரு 15 அடி உயரம் செவுரு இருக்கும். அதில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பெரிய டோரு, அதில் ஒரு குட்டி டோரு, சென்ட்ரல் ஜெயில் மாதிரியே இருக்கும். அதில் கொண்டு வந்து என்னை விட்டாங்க. அங்கே உள்ள விடும் போதே அது தர்மராஜ் அங்கிள்னு ஒரு அங்கிள், அவங்க பசங்க அங்கே பிரின்சிபலாக இருந்தாங்க. என்னை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே எப்படி இன்ட்ரடியூஸ், கிறிஸ்டியன் பாய், பாட்டு பாடுவார், வொர்ஷிப் பண்ணுவார். என்ன பண்ணுவார், பாட்டு பாடுவார், வொர்ஷிப் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன், பின்மாற்றத்தில் இருக்கிறேன். இப்போ என்ன, ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுதான் என்னுடைய வைராக்கியம். அதனால அங்கே வந்த உடனே அந்த டுட்டோரியல் சென்டரில் அவர் அந்த அங்கிள் தர்மராஜ் அங்கிள் பையன் என்ன கூப்பிட்டு, தம்பி நீ தான் நாளையிலேருந்து 5 மணி டிவோர்ஸன் நடத்தணும். அவரும் உட்காந்துருப்பார். என்ன நடிப்பு ஜேம்ஸ் ரோட் நடிச்சான்னு உங்களுக்கு தெரியாது. அச்சோ, காலையில் ஆயிட்டா கையை உயர்த்துறது தான், பாட்டு பாடுறது தான், சங்கீதம் வாசிக்கிறது தான், சங்கீதத்துக்கு விளக்கம் கொடுக்கறது தான். ஒரு 3 மாசம் என்ன முழுசா பாஸ்டராகவே ஆக்கி விட்டாங்க. நான் யோசிக்கிறேன், என்னவா ஆகக்கூடாதுன்றமோ அதே வேலையை எங்க போனாலும் என்ன செய்யறாங்க, நம்மளை நம்பி கொடுத்து தொலைகிறாங்களே, இது ஆவாதே நமக்குன்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி +2ல எப்படியாவது பாஸ் ஆகிடணும், மார்க் வாங்கிடணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அங்கே மேக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கல, ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்தாங்க. போய் அப்ளிகேஷன், எங்கள் அம்மா டீச்சர், அப்ளிகேஷன் போடுறாங்க. கடைசியாக அப்ளிகேஷன் போடும் போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் மோவன் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடாதான். என்ன படிக்கக்கூடாதான், டீச்சர் மோவன் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடாது, நீ மேக்ஸ் படி, +2 மேக்ஸு. டிசம்பர் 27 அப்ளிகேஷன் போடுறாங்க, மார்ச் 5 எக்ஸாமு. என்ன படிக்கணுமா, நான் +2 மேக்ஸை படிக்கணுமா? எங்க அம்மா மூளையில ஆவியானவர் இறங்கி கிறுக்கு புத்தியை கொடுத்தாரு பாருங்க. அச்சோ, நானும் அந்த கணக்கை பண்ணி பார்க்குறேன். நான் +1லேருந்து படித்தாலே வராது, நமக்கு ஒன்றுமே வரமாட்டேன்ட்டு. என் பேர் ஜேம்ஸ் விடுங்க. என் பேர் என்னது, அக்கௌண்ட்ஸில் 182 மார்க்கு, எல்லாத்துலேயும் 150க்கு மேலே தான் மார்க்கு. ஆனால் மேக்ஸில் மட்டும் 007. என்னது, 007. எக்ஸாம் போகிற சமயம் பார்த்து நான் கொஞ்சம் மனம் திரும்பிட்டேன். அந்த சமயத்தில் நான் மனம் திரும்பிட்டா எப்படி இருப்பேன் அப்படின்னா, எல்லாமே நியாயமாக தான் செய்வேன். எப்படி செய்வேன், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு மேக்ஸில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு மேலே எழுதுறதுக்கு ஒன்றும் தெரில, உட்காந்துருந்தேன். டீச்சர் டேய் என்னடா, ஒன்றும் தெரில மிஸ், பேப்பர் வாங்கி தரேன் எழுதுறா, பக்கத்தில் ஒருத்தன் நல்லா படிக்கிறவா இருக்கானே. நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் காப்பி அடிக்க மாட்டோம். என்ன அடிக்க மாட்டோம், நம்ம புத்தியை எப்பெல்லாம் கிறுக்காக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சு விட்டாரு. ஒருவேளை நான் காப்பி அடிச்சிருந்தா என்ன இருந்திருப்பேன், பாஸ் ஆகி தொலைஞ்சு இருந்திருப்பேன். 007 ஆன உடனே யோசிக்கிறேன், 10வது படிச்சாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதலாமாமே. என்ன எழுதலாம், பிசாசு அப்பப்ப ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் சைடில். சொன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், மாப்பிள்ள கவலைப்படாத, ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத மாப்பிள்ள, குரூப் 4க்கு ரெடி ஆகும். உடனே நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் குரூப் 4 எழுதுவேன், கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டெனோவாவது போய் வேலைக்கு சேர்ந்துட்டு தான் எங்க வருவேன், என்னெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணிடலான்லாம் நினைக்காதீங்க அப்படின்ட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போய் பயங்கரமா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டேன். எங்க ஊர்ல என்ன மாதிரி ஃபாஸ்டா டைப் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ விட்டாலும் கண்ணை மூடி டைப் அடிப்பேன். பயங்கரமா டைப் அடிச்சு கத்துக்கிட்டு எங்க ஊர்ல இருக்கிற சென்டர்ஸ் எல்லாம் நடுவில் ஒரு போட்டி வச்சாங்க, அதில் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். உடனே எங்க சென்டர் வாத்தியார்கிட்ட மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, யோ அவன் தான் ஏன் ஃபர்ஸ்ட் வருவான், அந்த தடவை டிஸ்ட்ரிக்ட்ல உனக்கு நல்ல பேர் வந்துடும், என்ன ஸ்பீடா அடிக்கிறான் அவன் அப்படின்னு. எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாம்ல டைப்பிங் அடிச்சாச்சு, லோயர் முடிச்சு
அப்படியே அதையும் சேர்த்து போட்டோம்னா நமக்கு வேலை கன்ஃபார்மாக என்ன செய்யும், குரூப் 4க்கு கிடைக்கும். ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். டைப்பிங்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு எக்ஸாம் ரிசல்ட் வருது. என் பேர் மட்டும் காணாதுல. என்ன புடிச்சுக்கிட்டு, ஏய் எங்கடா உன் பேரை காணோம், உன் பேர் தானடா முதல்ல வந்திருக்கணும். தெரியல, என்ன எனக்கு மட்டும்தான் உள்ள சத்தம் கேட்டு இருக்குது. உன்னை நான் விட்டுருவேனா, உன்னை நான் பேய் குடிச்சா கூட விட்டுரும். எப்படி? பேய் பிடிச்சா கூட என்ன செஞ்சிரும், விட்டுரும். அவர் பிடிச்சாருன்னா விட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது நியாயமா ஆண்டவரே? நல்லா படிக்கிற பையல நாட் 7 ஆக்கி விட்டீங்க. என்ன ஆக்கி விட்டீங்க? நாட் 7. நான் என்ன சொன்னேன், போய் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன், படிச்சுட்டு வந்துடுறேன் தானே. ஆண்டவர் சொல்றாரு, இப்பயே படிக்க பைபிள் காலேஜ் போ. அதுக்கப்புறம் முட்டு சந்து, வேற எங்க போக? +2 ஃபெயிலு, டைப்ரைட்டிங் ஃபெயிலு. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எங்க அப்பா அரியலூருக்கு சென்டர் போடுறதுக்கு பதிலாக திருவாரூர் சென்டர் மாத்தி எழுதி போட்டிருக்காரு. அது முந்தின நாள் தான் வருது. அதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதுவும் சண்டேல எக்ஸாமு. சண்டேல எக்ஸாம் வச்சாலும் நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்ப என்ன ஜேம்ஸ் பண்ண போறேன்னாரு. ஊழியத்துக்கு வந்துடுறேன். இங்க வந்துடுறேன். பைபிள் காலேஜ் போகும்போது சொன்னேன், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க உலகத்துல. பைபிள் காலேஜ் நான் போறேன், நான் ஃபெயில்னு வர்றதெல்லாம் இல்லை, நான் தான் நம்பர் 1 என்ன செய்யணும், வரணும். இல்லை அவ்வளோதான் உங்களை அப்படின்னு. நான் போய் பைபிள் காலேஜ் சேர்ந்தேன் பாருங்க. 10 நாள் வெள்ளையர்னு ஒரு சமையல்காரர் இருந்தார், மண்டையை போட்டார். கேட்குறாங்க, யார் வாலண்டியர்ஸ் இங்கே சமைக்கிறதுக்கு வர்றது? வார்டன் சமைக்க போறாரு, வாலண்டியர்ஸ் யாராவது வேணும், ஏன்னா ஃபீஸ் கட்டி படிக்கிற பைபிள் காலேஜ். வாலண்டியர்ஸ் யார் வர்றது அப்படின்னா, எல்லாம் எந்த பையலும் தலையாட்ட மாட்டேங்கிறான். நான் அப்படியே சுற்றி பார்க்குறேன், எல்லாம் அமைதியாக இருக்கான். எங்கள் சித்தப்பா பாஸ்டர் சொல்லி அனுப்பிட்டாரு, என்ன வேலை கொடுத்தாலும் நீ தான் முன்னாடி போய் என்ன செய்யணும். நமக்கு ஆவியில் அப்பி அது தேவையில்லாத உற்சாகமாக என்னன்னா எனக்கு தெரியாது. என்ன வேலை விட்டாலும் நான் முன்னாடி இருப்பேன் இப்பயும். உடனே நான் சொன்னேன், நான் வர்றேன் அப்படின்னு. வா தம்பின்னு. ஏதோ 4 நாள் 1 வாரம் இருக்கும்னு நினச்சேன். அந்த செமஸ்டர் முழுசா நான் தான் சமையல்காரன். மேலே நான் சமைச்சிட்டு இருப்பேன், கீழே கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க எல்லாம், நான் மேலே உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். ஒரு 3 மாசம் கம்யூனியன் எடுக்க போலைங்க. மேலே கீழே சர்ச்சு, மேலே நான் சமையல் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லிட்டாங்க, நீ சமைச்சு வை, கம்யூனியன் எடுக்கலன்னா என்னன்னு. எனக்கு கம்யூனியன்னா உயிர். வெங்காயத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த சமையல் கட்டில் முட்டியை போட்டுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வெங்காயத்தை உங்க அப்பா அம்மா நினைச்சுக்கிறேன், நான் தான் எப்படியா இருந்தாலும் சபைக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன் ஒரு நாள். இன்னைக்கு நானே கண்ணீர் வடி, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். அன்னைக்கு கண்ணில் தண்ணி ஊத்துது. வெங்காயத்தை தூக்கி வாயில போட்டு கடிச்சா அது காரமா வேற இருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு, இதுதான் உங்க சரீரம்னு நினைச்சுக்கிறேன், இதுதான் உங்க ரத்தம்னு நினைச்சுக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. சாயங்காலம் உட்காந்து படிப்பேன், எழுதுவேன் எல்லாத்தையும். செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. எங்க வாத்தியார் நேரா வந்தாரு, என் பேப்பர் எடுத்தாரு, தூக்கி காட்டிட்டு சொல்றாரு, இவன் ஒருத்தன் தாண்டா படிக்க வந்திருக்கான், நீங்க எல்லாம் மாடு மேய்க்க போங்கன்றாரு மத்தவங்கள. அல்லேலூயா. 3 வருஷமும் நான் தான் ஃபர்ஸ்ட். அந்த முடிச்சு வரும்போது ஆண்டவர் என்ன அநேக ஊழியர்களை உருவாக்குகிறதற்கான பாத்திரமாய் உருவாக்கி இருந்தார். ஒரிஜினலா நான் நிறைய புக் எழுதுறேன்ல, காரணம் என்னன்னா, எங்க பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் படிக்கவே இல்லை. எனக்கு சமையல் வேலை, ஆஃபீஸ் ஸ்டெனோ வேலை, மேனேஜ்மெண்ட் வேலை, ஆஃபீஸில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கடைசியாக 3 மாதம் வார்டன் வேலை, எல்லா வேலையும் அங்கேயே கொடுத்தாரு. எனக்கு நான் யோசிப்பேன், என்னை படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்து விட்டீங்களே ஆண்டவரே, நான் படிக்க தானே வந்தேன் இங்கே அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், கற்றுக் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும், ஏன்னா நீ பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும், அதுக்காகத்தான் உன்னை இங்கே என்ன செஞ்சுருக்கிறேன், கொண்டாந்து வச்சிருக்கிறேன், மறந்துட்டியானார். ஆமா, அதனால எல்லா வேலையும் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. 2000 ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்து எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு போவாங்க,
சபை ஆரம்பிக்க போவாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது செய்வாங்க. நான் மட்டும் பைபிள் காலேஜுக்கு நோட்டீஸ் போட்டு 400 பாஸ்டர்ஸ்க்கு அனுப்பி வச்சேன். ஒரே பெரிய கனவு, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறாரு, வாலிபர்களை நம்ம என்ன செய்ய போறோம், உருவாக்க போறோம். நோட்டீஸ் எல்லாம் போட்டு இடி முழக்க மக்கள் வேதாம கல்லூரி அப்படி இப்படின்னு போட்டு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு வெயிட் பண்ணேன், யாராவது வருவாங்க அப்படின்னு. ஒரு ஆள்கிட்ட இருந்தும் பதில் வரல. 400 பேர்கிட்ட ஒரே ஒருத்தர் என் கூட ஊழியத்துக்கு சுத்துறதுக்கு, கிராம ஊழியத்துக்கு வருவார். நான் கேட்டேன், நீங்க ஊழியத்துக்கு வர்றீங்களா? அவர் ரொம்ப உற்சாகமா இருந்தார். உடனே வர்றேன்னே அப்படின்னா, அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? ஒரு ஆள் 1-to-1 கிளாஸ். இந்தாண்ட டேபிளில் நான், அந்தாண்ட டேபிளில் அவர். நான் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே உற்சாகமாக இப்படி முன்னாடி வந்தார். சரி, முன்னாடி வர்றாரு, நல்லா உற்சாகமாக கேட்குறாருன்னு போல நினச்சிக்கிட்டு இருந்தா டம்முன்னு இப்படி விழுந்துருவாரா. அவரு தூக்கத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முன்னாடி வந்திருக்காரு, கண்ணை உருட்டிக்கிட்டே வந்தவர் டம்முன்னு விழுந்துட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சது, பேசுறது ஈஸி, கேட்கறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கூட அப்படித்தானே இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஆளுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் எங்க வீட்டுல கிட்டத்தட்ட 35 பேர் ஃப்ரீயா படிக்கிறாங்க. 22 தம்பிங்க இருக்கிறாங்க, 14 பெண்கள் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் 2 தனித்தனி காலேஜ் இருக்கு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு என் வாழ்க்கையை குறித்து 15 வயசுல நான் என்ன செய்யணும்னு சொன்னார். அதை நான் செய்ய மாட்டேன், அதன் வழியில போக மாட்டேன், நான் முரண்டு பிடிச்சு தேவனை விட்டு நான் விலகி போன போதும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, விலகி போன காலங்களில் கூட நான் பயன்பட போகிற காலங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் எனக்குள்ளே விதைத்து கொண்டிருந்தார். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை 24வது புத்தகத்தை டெடிகேட் பண்ணோம் பென்ஸ் சர்ச்சில். 24வது புத்தகம். அந்த 24வது புத்தகம் கூட நான் தான் என் கையிலேயே டைப் அடித்தேன். அந்த புக்கை சாவனிட்டி ஆஃப் காட் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் அந்த புக்கில் எழுதும் போது இந்த வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டு, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறேன்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்போ நான் பின்மாற்றத்துக்குள்ள ஓடின காலம்லாம் என்ன ஆண்டவரே? நீ உன் விருப்பத்தின்படி ஓடினது என்னமோ உண்மைதான்டா, ஆனா என் விருப்பத்தின்படி நீ ஓடின காலத்துல உன்னை டைப்பிங் கத்துக்க வச்சேன்னாரு. என்னது? டைப்பிங் கத்துக்க வச்ச? ஆமா, நான் ஸ்டெனோ ஆகணும்னு தானே டைப்பிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆமா, இப்ப கூட எனக்கு தான் நீ ஸ்டெனோவா இருக்கிற, இத்தனை வருஷமா ஸ்டெனோவா தான் இருக்கிற. அல்லேலூயா. நம்ம ஸ்டெனோவான்னு நினைச்சது கவர்மெண்ட்ல, இப்போ ஸ்டெனோவா இருக்கிறது எங்க? பரலோக கவர்மெண்ட்ல. காதுல சத்தம் வந்துகிட்டே இருக்கும், கையில அடிச்சுக்கிட்டே இருப்பேன், கட 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 கடன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொன்னேன், அந்த பாட்டு பாடும்போது, நான் உம்மை துக்கப்படுத்தி நோகடித்தாலும் நீர் என்னை குறித்து வைத்த திட்டம் மாறலையே. நான் உம்மை துக்கப்படுத்தி நோகடித்தாலும் நீர் என்னை குறித்து வைத்த திட்டம் மாறலையே. உம் அன்பிற்கு ஆழம் அகலமில்ல, விவரிக்க வார்த்தை இல்ல. உம் அன்பிற்கு ஆழம் அகலமில்ல, விவரிக்க வார்த்தை இல்ல. என் உயிரே நீர்தான், என் உறவே நீர்தான், என் உலகே நீர்தான் இயேசுவே. என் உயிரே, என் உயிரே நீர்தான், என் உறவே நீர்தான், என் உலகே நீர்தான் இயேசுவே. இந்த பாட்டு வரி புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? சொல்லுங்க. இப்போ உங்க லைஃபை யோசிச்சு பாருங்க. அவருக்கு பயன்படுகிற சில காரியங்களை உங்களுக்குள்ளே அவர் வைத்துக்கொண்டே உங்களை உருவாக்கி இருப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா தேவ திட்டத்தை ஆல்டர் பண்ண முடியும்னு? You can never change the sovereign will of God. ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆமென்.
நீங்க ஆண்டவர் வந்து இந்த பிக் பிக்சர் அல்லது இந்த சாவரின் வில் சில பேர் மேல, சில நபர்கள் மேல ஆண்டவர் பர்டிகுலரா வச்சிருப்பார். தேவ சித்தத்துல ஒரு 6 விதமான சித்தங்கள் உண்டு. அதுல நான் சொல்றது மாற்றப்பட முடியாத தேவ திட்டம். என்ன திட்டம்? மாற்றப்பட முடியாத தேவ சித்தம். அல்லேலூயா. அதை சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி தேவ சித்தம். அதுல ஒண்ணு, இயேசு இந்த உலகத்துக்கு வருவது. ஆமென். இயேசு இந்த உலகத்துல மனிதர்களுக்காக மரிப்பது, உயிரோடு சபையை, அப்போஸ்தலர்களை, என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. the sovereign will of God உடைக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப முயற்சி பண்ற மாதிரி தெரியும். நம்மளே பல நேரம் நானே தேவ சித்தத்தை நிறைவேற விடல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை குறித்து வைத்த திட்டங்கள் மாறுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்லகேமை குறித்து தேவன் வைத்த திட்டம் மாறல. ஆமென். பெத்லகேமை குறித்து தேவன் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். பெத்லகேம் ஒரிஜினலா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும் போது யாக்கோபோட மனைவி ராகேல் என்ன செய்தாளாம்? பெத்லகேம் அருகில மரித்து கர்வாலி மரத்தண்டையில அடக்கம் பண்ணப்பட்டார். அழுகிறான் பெத்லகேம் அந்த பகுதியில. அதுக்கப்புறம் அந்த பெத்லகேம் சீனுக்கு வர்றது ரூத்தின் சரித்திரத்துல. இந்த பெத்லகேமுக்கு வந்த ரூத்து போவாசின் தோட்டத்துல போய் வேலை செய்கிறாள். இந்த போவாசின் தோட்டம், அந்த அன்னைக்கு நைட் அவ பாதத்துல படுத்து கிடந்து எந்திரிச்சு போய் கல்யாணம் ஆகி முடிச்ச உடனே போவாஸுக்கு ரூத் மேல ரொம்ப. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க இந்த ரூத்தை பார்த்தா என்ன சொல்றான்? இது மோவாபிய பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த போவாஸ் மண்டையில அறிவே கிடையாது ஆளுக்குறான். போவாஸ் பார்த்தா இந்த ஊருக்குள்ளார என் பொண்ணாட்டி இருந்து கஷ்டப்பட வேணான்னு, எந்த தோட்டத்தில் அவளை முதல்ல பார்த்தனோ அதே தோட்டத்தில் ஒரு அரண்மனையை கட்டுவேன்ட்டு ஒரு பெரிய வீட்டை கட்டினான். வீட்டை கட்டி ரூத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டான்? இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேக்குறீங்களா? வர்றேன். பெத்லகேம்ல இருந்து வெளியே, கொஞ்சம் வெளியே, அதாவது எகிப்துல இருந்து போனா முதல்ல போவாஸ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போகணும்? பெத்லகேம்குள்ளார போகணும். நாசரேத்துல இருந்து இறங்கி வந்தா முதல்ல பெத்லகேம் சிட்டிக்குள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வரணும்? போவாஸ் வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு இடம். தாவீது அங்கதான் வளர்ந்தார். தாவீது அந்த ஊர்ல தான் ஃபேமஸ் ஆனார். தாவீதுக்கு பெத்லகேம் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஊரை விட்டு ஓடுற காலத்துல அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் ஓடியாந்துட்டாங்க. இவங்களோட எல்லாரும் சேர்ந்து தேசாந்திரியா திரிஞ்சாங்க. திடீர்னு தாவீது எதை பிடிச்சான்? சீயோன் கோட்டையை பிடித்தான். எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னு எங்க போயிட்டாரு? இவரு எருசலேமுக்கு செட்டில் ஆயிட்டாரு. எருசலேம்ல இருந்து ஓடுற நிலைமை. அப்சலோம் துரத்துகிறான். ஐயோ, என்ன என் பையன் இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஓடும்போது பர்சிலாங்கிற வயதான நபர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். பர்சிலா திரும்ப ஜெயிச்சு, அப்சலோம் எல்லாம் ஜெயிச்சு திரும்ப வரும்போது, கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதனால வேகமா சொல்றேன். திரும்ப வரும்போது ராஜா சொல்றான், நீ என் கூட வந்துரு பர்சிலா, நான் உன்னை என் அரண்மனையில வச்சு பாத்துக்கிறேன் போது சொல்லுவான், நான் வயசானவன், இனிமேட்டுக்கு என்ன வாய்க்கு ருசியா இருக்க போகுது, அதனால பேசாம என் பையனை, அவன் பேரு கிம்காம், என்னது கிம்காம், இந்த கிம்காமை கூட்டிட்டு போய் வச்சு நல்லா கவனிச்சு எல்லாம் பண்ணி தாவீது ராஜா மரிக்க போகிறார். என்னதான் இருந்தாலும் இந்த சாலமோன் பொடிப்பைய இந்த கிம்காமுடைய உதவி எல்லாம் அவனுக்கு என்ன செய்ய போறது இல்ல, ரொம்ப பெருசா தெரிய போறது இல்ல. அதனால சாலமோன்ட்ட சொல்லுவான், இந்த பர்சிலாம் அவனை நல்லா கவனிச்சுக்கிறா அப்படின்னு. சாலமோன் கொஞ்சம் பெருசான உடனே பார்க்கறான், கிம்காம் வயசாயிருச்சு, அவருக்கு ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், கொடுக்கணும். உடனே யோசிக்கிறான், என்னதை கொடுக்கலாம் நம்ம சொத்துல, எல்லாமே நல்லா பெருசா கட்டிருக்கோம், கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிறது என்னதுதான், இந்த பெத்லகேம்ல இருக்கிற எங்க தாத்தா போவாஸ் வீட்டை நீ என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கொண்டு யார்கிட்ட கொடுத்தாச்சு. கிம்காம் யோசிச்சான், வீட்டுக்கு வந்து பார்க்கறான், ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு, பெரிய திண்ணைகள்லாம் வெளியே இருக்கு, என்ன இவ்வளவு பெரிய இடமா இருக்கு இந்த காட்டுக்குள்ள, இதை என்னவா பண்றது அப்படின்னு யோசிச்சவன், கிம்காம் பிசினஸ்க்கு உதவுமேன்னு அந்த இடத்த சத்திரமா மாத்திட்டான்னு எரேமியால சொல்லப்பட்டு. எரேமியாவை எருசலேமை விட்டு கூட்டிட்டு ஓடும்போது அந்த ஊர் மூப்பர்கள்லாம் சேர்ந்து எங்க தங்கி இருந்தாங்களாம்,
கிம்காமின் பேட்டையில, பெத்லகேமுக்கு அருகான கிம்காமின் பேட்டையில வந்து என்ன செய்தார்கள்? தங்கினார்கள். 800 வருஷங்கள் ஆனது. எத்தனை வருஷம் ஆச்சு? 800 years தாண்டி. அகஸ்துராயன் ஒரு ராயன், ரோம சாம்ராஜ்யம் அன்றைக்கு எருசலேம், பெத்லகேம் எல்லாத்தையும் ஆளுகைக்குள்ள வச்சிருக்கு. அகஸ்துராயன் ஒருத்தன் வந்து, அகஸ்டஸ் சீசர், அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? குடிமதிப்பு எழுத வேண்டும். உடனே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போது அதுல வயிற்றுல குழந்தை இயேசுவை சுமக்கிற யாரும் இருக்கிறா? மரியாள் இருக்கிறாங்க. யோசேப்பு ரொம்ப நல்லவங்க. அவன் நிறை மாச கர்ப்பிணி எல்லாம் கூட்டிட்டு எந்த புருஷனும் என்ன செய்ய மாட்டாங்க? டிராவல் போக மாட்டாங்க. அந்த காலத்துல கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்கு மேல தூரம். அது அவ்வளவு தூரம் நடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான பயணம். யோசேப்பு சும்மா அண்ணா கூட்டிட்டு போயிருக்க மாட்டான். எங்க? பெத்லகேமுக்கு. ஆனால் இந்த சட்டம் வந்ததுனால என்ன செஞ்சாங்க? மரியாளை கூட்டிக்கிட்டு யார் வர்றா? அப்படியே வர்றாங்க. பெத்லகேமுக்குள்ளார வந்தாங்க. ஒவ்வொரு வீடா பார்த்தாங்க. எந்த வீட்லயும் இடம் இல்லை. ஏன்னா எல்லா ஊர்காரனும் பெத்லகேமுக்கு என்ன செஞ்சிருக்கான்? குடிமதி பொழுத வந்திருக்கிறான். இப்பொழுது பெத்லகேமுக்கு வெளியே இந்த கிம்காமின் பேட்டைன்னு ஒன்று இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல நேரா போய் அந்த சத்திரத்துல இடம் தேடுனா அந்த சத்திரத்துல என்ன இல்லை? அந்த சத்திரத்தின் மாட்டு கொட்டகையில என் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறது புரியாதுன்னு நினைக்கிறேன். தேவன் வந்து அவருக்கு விருப்ப சித்தம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு இருக்கு? விருப்ப சித்தம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? அவருடைய விருப்ப சித்தம், அவர் விரும்புகிறது. அந்த காட்ஸ் வில் ஆஃப் டிசையர் என்னது? நான் இப்படி சொல்றேன், எருசலேமை நான் தெரிந்து கொண்டேன், அது எனக்கு பிரியம். அந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டது எனக்கு பிரியம். பெத்லகேமை நான் தெரிந்து கொண்டேன், அது எனக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சில இடங்கள் மேல பிரியமா இருக்கிறார். அது ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் யாரோ ஆவிக்குரியவர்கள் அங்க சுத்துனதுனால. இந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வந்தா உங்க வீட்டுல அனுபவிக்கிற தேவ பிரசன்னத்தை விட அதிகம் அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த இடத்தை நம்ம வந்து இங்க ஆராதிக்கிறதுனால கர்த்தர் இந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த இடத்தின் மேல பிரியம் வைத்திருக்கிறார். அது என்ன சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய விருப்ப சித்தம். என்ன சித்தம்? இந்த விருப்ப சித்தத்தை எப்படின்னு நான் சொல்றேன். சவுலும் இருக்கிறான், தாவீதும் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் தாவீது சாவுலை விட கெட்டவன், என்னை பொறுத்த மட்டும். என்ன அப்படி பாக்குறீங்க இல்லையா? ஆமாதாங்க, பிராக்டிக்கலா சொல்லணும். நம்ம ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா சவுலை விட யார் கேட்டவன்? என்ன ஆண்டவரே அவனை போய் பிடிக்குதுன்றீங்கன்னா, என் விருப்பம். எவன் மேல் இரக்கமா இருக்க அதுதான் விருப்ப சித்தம். எவன் மேல் கிருபையா இருக்க. என்ன ஆண்டவர், அந்த ஏசா எவ்வளவு நல்லவன் தெரியுமா, யாக்கோபு எவ்வளவு கெட்டவன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு அவனதான். அது விருப்ப சித்தம். என்ன சித்தம்? பெத்லகேம் தேவனுடைய விருப்ப சித்தம். ஏன்னா அந்த இடத்துல இந்த போவாஸ்ன்ற நபர், அவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமான நபர், அந்த இடத்துல வாழ்ந்தா பாருங்க. அந்த வீட்டுல தான் என்ன செய்யணும்? பிறக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? பிளான் பண்ணியிருந்தார். 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ராஜா குடும்பத்துல இருந்துச்சுன்னா இந்த வீடு விளங்காம போகும். ஏதாவது பிசினஸ் மேன்ட்ட கொடுத்தாதான் அந்த வீடை பத்திரமா வச்சிருப்பான்னு சொல்லி 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே ராஜ குடும்பத்துல இருந்த வீட்டை யாருக்கு மாத்தி விட்டான்? ஆண்டவரே மாத்தி விட்டார். அல்லேலூயா. சாலமோன் மாத்தி விடலைங்க, கர்த்தர் மாற்றி விட வைத்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆண்டவர் தன்னுடைய விருப்ப சித்தம் இருக்கிற ஒரு இடத்துக்கு இன்னொரு கையில கொடுத்து 800 இயர்ஸும் பிசினஸ் நடந்து அந்த இடம் மெயின்டைன் ஆகி பக்காவா இருக்கணும்னு பிளான் பண்ண என் ஆண்டவரால மட்டும் முடியும். அல்லேலூயா. நான் சொல்ற ஆண்டவர் எப்படி தெரியுமா? 2 பேரு நாசரேத்துல இருந்து பெத்லகேம் வரணும், அவ்வளவுதான் நெசசிட்டி. என்ன செஞ்சார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தென் வேர்ல்ட்ல 10 கோடி பேர் இருந்ததா சொல்றாங்க.
ரோம சாம்ராஜ்யத்தில் குறைஞ்சதும் 10 கோடியிலிருந்து 20 கோடி பேர் இருந்திருப்பாங்க. அந்த 20 கோடி பேரை டிராவல் பண்ண வச்சுட்டாரு. யாரு டிராவல் பண்றதுக்கு? 2 பேர் நடக்கணும்ன்றதுக்காக 20 கோடி பேர் நடக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்ரே. 2 பேரை கொண்டு வரணுன்றதுக்காக ஆண்டவர் அத்தனையும் செய்ய அவரால் முடியும். ஆமென். நான் சொல்றேன், உங்களை கொண்டு வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்றது உண்மைன்னா உங்களுக்காக அவர் செய்ய ராஜாக்களுடைய இருதயத்தை மாத்தினாதான் ஜேம்ஸரோட மாத்த முடியுமா? மாத்திடுவோன்னு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவர் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு தெரியுமா? அவருடைய நேசத்திற்கு அளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வாங்கறதுக்காக ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தாரு. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை. நான் தான் சாப்பாடு போடுறதுலேயே நான் 2005 இருந்து எங்க வீட்டில் 30-40 பேர் சாப்பிட்றாங்க. அதனால சாப்பாட்டுக்கு தான் கரெக்டா இருக்கும் காசு. இடம் வாங்குறதுக்கெல்லாம் காசு கிடையாது. எங்க அப்பா புண்ணியமா ஒரு வீடை கட்டி வச்சாரு. அதனால அந்த வீட்டுல மேல சர்ச்சு நான் கட்டிக்கிட்டேன். வேற எதுக்குமே காசு கிடையாது. அப்போ ஒருத்தர் திடீர்னு, ஆனா தரிசனம் உண்டு, பைபிள் காலேஜ் வரணும், பைபிள் காலேஜ் வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இடம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தர் ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் பைபிள் காலேஜுக்கு அட்வான்ஸ் பண்றேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. 3 மாசத்துல கொடுக்கணும். 3 மாசத்துல அந்த டெட் எண்ட் வர்ற அன்னைக்கு ஃபாதர் பர்க்மன்ஸ் வச்சு 3 நாள் கன்வென்ஷன் வச்சிருக்கேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரணும், அவங்களுக்கு பில்டிங் கட்டணும், எல்லாமே இருக்கு. காசு மீதி 30-25 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்போ என்கிட்ட காசு கிடையாது. அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து விட்டது. வெலை நெல்லப்பான்னு அழுகுறேன் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாட்டுக்கு உன் ஊழியத்தை பார்த்துக்கிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் அந்த இடத்த குறிச்சப்பி. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் மீட்டிங். 4ஆம் தேதி முடிஞ்சுது, பைபிள் காலேஜ் இனாகிரேஷன் முடிஞ்சுது. இடம் வாங்குறதுக்கு காசு இல்லை. நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட இப்போ காசு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். அவர் சொல்றாரு, ஃபோன் எடுத்தோடனே, சார் ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன இடம் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறான்னு நினைச்சா, ஒன்றும் இல்லை சார், கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, டிடிசிபி அப்ரூவல் இல்லாத பிளாட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதான். அதனால நீங்க கொடுக்க இருக்கிற காசை வச்சுக்கோங்க, நீங்களே எப்ப நான் அப்ரூவல் வாங்குறேன்னா அப்ப என்ன செய்யறேன், உங்ககிட்ட காசை வாங்கிக்கிறேன்னு. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் காசா கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணேன், காசு இல்லைன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணா இந்த ஆள் ஆனா என்ன செய்யறானே, டைம் கொடுக்குறான். ஓ சரி சார், ரொம்ப நன்றி சார்னு வச்சுட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்குள்ள நான் காசு கொடுத்துட்டேன். நான் சொல்லுவேன், நான் இடம் வாங்கணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த ரூல்ஸே போட்டாருன்னு. நான் இடம் வாங்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டுல அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல யாருமே ரெஜிஸ்டர் பண்ணாம என்ன செய்ய முடியாது, நிலத்தை வாங்க முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்காக மொத்த தமிழ்நாட்டையும் கஷ்டப்படுறது அவருக்கு பெருசு இல்லைன்றாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவ திட்டத்தின் முழுமையில இருக்கிறீங்க. ஆமென். நீங்க தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கும் போது உங்களுக்காக ராஜ்யத்தையே திருப்புவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, தமது சித்தத்தின், எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை தேவ சித்தத்தில் இருக்கிறது. நானு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சர்ச்சு பேரு என்னது? காட்ஸ் வில் சர்ச். நான் போய் உங்க சித்தத்தை பத்தி இங்க பேசினா எடுபடுமா? எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன, நீ போய் நான் சொல்றத மட்டும் என்ன செய்ய சொல்லு. இங்க சில பேர் குழப்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெளிவு வரணும். அதனால நான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்களா வாழல, நீங்க பல நேரங்கள்ல மக்கார் பண்ணது உண்மைதான். அல்லேலூயா. நீங்க மக்கார் பண்ண காலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எதுல இருக்கிறேன்? தேவ சித்தத்துல இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எதுல இருக்கிறேன்? தேவ சித்தத்துல இருக்கிறேன். ஆமென். இந்த எபேசியர் நிருபத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வார்த்தையே தேவனுடைய சித்தத்தினாலே. என்னன்னு இருக்கு? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா, இந்த எல்லா நிருபமும் வெவ்வேறு விதமா ஆரம்பிக்கும்.
ஆனா இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு எல்லாரும் சொல்லுங்க இப்படி, எபேசியர் அப்படின்ற இந்த நிருபத்துக்கு தியாலஜியன்ஸ் கொடுத்திருக்கிற பேர் என்னன்னா குயின் ஆஃப் தி எபிசில்ஸ். என்னது? குயின் ஆஃப் தி எபிசில்ஸ். கிங் ஆஃப் தி எபிசில்ஸ் சொல்றது இல்ல யாரும், வருத்தம் தான் கொஞ்சம். இந்த ஊட்டிக்கு போனா கூட குயின் ஆஃப் தி ஹில்ஸ், ஏன் கிங் ஆஃப் தி ஹில்ஸ் போட்டா ஆவாதா? சரி விடுங்க, அந்த பஞ்சாயத்துக்கு வர வேணாம், இப்படியே வச்சுக்கிறோம் குயின் ஆஃப் தி எபிசில்ஸ். எப்படி? ஏன் குயின் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை சத்தியங்களும் ஒரு வார்த்தையாகுது. எங்க இருக்கும்? இந்த எபேசியருக்குள்ள இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உபதேசங்கள் சத்தியங்களின் ஒரு வார்த்தை ஆவியானவர் குறிச்சா இருக்கு, வருகையை குறிச்சிருக்கா பிரதர், மீட்கப்படும் நாள்ன்ற வார்த்தை இருக்கு. அப்படி எல்லாத்தையும் குறிச்சு எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. தேவ தூதர்களை பத்தி இருக்கா? இருக்கு. பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பம்னு ஹெவனையும் பூமியும் என்ன செஞ்சாச்சு அங்க வச்சு. இப்படி நீங்க எந்த டாக்டர் எடுத்துக்கிட்டாலும் எபேசியர்ல இருக்கும். ஆனா எபேசியர்ல பவுல் எழுத துவங்கும் போது ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற முதல் டாக்டர் என்னது? சொல்லுங்க, தேவ சித்தம். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. கடந்த ஆண்டு நீங்க பட்ட கஷ்டம், நீங்க பட்ட வேதனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தேவ சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு வந்த வியாதி, உங்களுக்கு வந்த பிரச்சனை, நீங்க பண்ண பாவத்துக்கு சொல்லிடாதீங்க தேவ சித்தம். அல்லேலூயா. அது நம்ம கொழுப்பு. என்னது? ஆனா அதன் மத்தியிலும் அவர் என்ன செய்கிறார்? நமது சித்தத்தை என்ன செய்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில இம்பார்ட் பண்றதுக்கு விருப்பமா இருக்கிறார். ஆமென். இந்த சித்தம் எப்படிப்பட்டது, என்ன பண்ணாருன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தமது சித்தத்தின் ஆலோசனை. இந்த சித்தத்தை எப்படி பிளான் பண்ணாருன்னா, அவர் ஆலோசனை செய்தாராம். என்ன செய்தாராம்? நான் சொல்றேன், நான் தனியா யோசிச்சா அது பேர் என்னது? யோசனை. நான் இப்ப பண்றது பிரசங்கம், ரைட்டா? ஆனா நானும் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை குறித்து பேசினா அது பேர் என்னது? திரியேக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களையும் என்னையும் குறித்து என்ன பண்ணாராம்? ஆலோசனை பண்ணாராம். என்ன ஆலோசனை பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன். பிதா சொல்லியிருப்பாரு, ஜேம்ஸை விட நான் ஊழியக்காரன் ஆகணும், அவன் நிறைய ஊழியர்கள்லாம் உருவாக்கணும், இது என்னுடைய திட்டம். ஆனா அந்த பையன் அப்பப்ப ஓடுறத பாக்குறேனே. என்ன பாக்குறேனே? ஏன்னா அவருடைய முன்னறிவு என்ன தெரியும், நான் என்னுடைய விழுகை எல்லாம் அவருக்கு தெரியும். அவன் ஓடுறது விழுகிறதெல்லாம் பாக்குறேனே அப்படின்னு உடனே இயேசு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அவன் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் அவனுக்காக என்ன செய்வேன்? ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கிடுவேன். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, பிதாவே நான் என்ன செய்வேன்னா, நான் போய் அவனுக்குள்ள தங்கி இருந்து அவன் விழுகையின் வீழ்ச்சியின் காலங்களிலும் அவனை தூண்டி விட்டுக் கொண்டே இருப்பேன். மூணு பேரு சேர்ந்து குட் வண்டர்ஃபுல் கவுன்சில். அதனாலதான் அவருக்கு பேரு வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆமென். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இவங்க 3 பேரும் பண்ண திட்டம் தாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? அந்த ஆலோசனைக்கு தக்கதாக உடனே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆலோசனை பண்ணது மட்டும் இல்லையா, என்ன செஞ்சாராம்? தீர்மானம் போட்டாராம். என்னன்னு கிராமத்துல சொல்லுவாங்க, தீர்மானம் போட்டாச்சுங்க, யாரும் மீற முடியாது. என்ன செய்ய முடியாது? தீர்மானம்ன்ற வார்த்தைக்கு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை புரோதீசிஸ். என்ன வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தை மட்டுமாவது எனக்கு சொல்லணும். புரோதீசிஸ் சொல்லுங்க. புரோதீசிஸ்னா என்ன? தீசிஸ்ன்ற வேர்டுக்கு பாதி பேருக்கு அர்த்தம் தெரியும். PhD அந்த மாதிரி ஏதாவது எம்ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தீசிஸ்னா என்னன்னா. தீசிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தெளிவான விளக்கம் சொல்லணும்னா, ஒரு காரியத்தை குறித்த மொத்த காரியங்களையும் அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணி இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட், வரைமுறை கொடுத்தால் அதுக்கு பேர் என்னது? தீசிஸ். ஆண்டவர் புரோதீசிஸ்னா, புரோனா முன்கூட்டியே, என்னது? முன்கூட்டியே
முன்கூட்டியே உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாரா? ஒரு தீசிஸ், விரிவான வரைவுரை. அதை பண்ணி எழுதி வச்சு ஜேம்ஸ் எட்வர்ட் இந்த நாள்ல இங்க போவான், இதெல்லாம் நான் பாக்குறேன், இவன் போனான்னா கொஞ்சம் பலவீனமா இருப்பான், நைட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டான், டயர்டா இருந்தான், அதனால நாளைக்கு காலையில அவன் உற்சாகமா எழுப்பணும்னா அவனுக்கு தேவையான இளைப்பாறுதல் கிடைக்கணும், எல்லாமே எழுதி வச்சு காலையில அவன் வைப்ரண்டா போய் பிரசங்கம் பண்ணணும், அதையும் எழுதி வச்சு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கூட எழுதி வச்சிருக்க மாட்டீங்க, ஆனா என் ஆண்டவர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஞாபக புஸ்தகம் தெரியும், நமக்கெல்லாம் ஜீவ புஸ்தகம் தெரியும், ஆனா தாவீதுக்கு ஒரு புஸ்தகம் தெரியும். என்ன புஸ்தகம் தெரியுமா? அவன் எழுதி வச்சிருக்கிறான், ஆண்டவரே என் எலும்புகள் என்னுடைய அவயவங்கள் உருவேற்படுகிற நாட்கள் எல்லாம் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அதாவது ஜேம்ஸ் எட்வர்டுக்குனே ஒரு புக் வச்சிருக்கிறாராம். அந்த புக் அவரோட புக்கா, பர்சனல் டைரியா. அந்த டைரியில ஜேம்ஸ் எட்வர்டுக்கு கண்கள் இன்றைக்கு உருவாகும், கை இன்றைக்கு உருவாகும், எலும்புகள் இன்றைக்கு உருவாகும். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ ஆசைப்பட்டு என்னை உருவாக்கின ஆண்டவருடைய ஆசையை தெரிஞ்சுக்காமலே கொஞ்ச காலம் ஓடிட்டுனேங்கிற வருத்தம் எனக்கு இன்னைக்கு உண்டு. உண்மையை சொல்றேன், அதுக்காக மட்டும் அழுதுருக்கிறேன். நான் இழந்த ஆண்டுகளுக்காக இன்னைக்கும் அழுகிறேன். ஏன் அப்படின்னா, என்னை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு உருவாக்கி நான் உமக்காக ஓடுவேன்னு நீங்க எழுதி வச்சு 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 திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆலோசனை பண்ணி என்ன படைச்சு அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாம ஓடுனே நான் மன்னிச்சிருங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். Hallelujah. When you find your purpose in Christ, you become a hero in Christ. உங்க நோக்கத்தை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீ தான் சூப்பர் ஹீரோ உலகத்திலேயே. அல்லேலூயா. உன்னை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. ஏன்னா you can see the big picture of your life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே உன் வாழ்க்கையின் பெரும் படத்தை பார்த்து விட முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை குறிச்சு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்னு. நான் சொல்லுவேன், ப்ளூ பிரிண்டா? சாமி அவர் பெரிய புக்கு போட்டு பின்னாடி தான் பிரிண்ட் வச்சிருக்கிறாரு, புக்கே போட்டிருக்கிறாரு. என்ன போட்டு வச்சிருக்கிறாரு? He has published a book about James Edward. நம்ம இன்னும் பப்ளிஷ் பண்ணல, அவர் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறார் நம்ம லைஃபை பத்தி. இவனை இப்படி எல்லாம் செய்வேன், இவன் என்ன மக்கர் பண்ணாலும் இதெல்லாம் மாத்துவேன், இவனுக்குள்ள நான் என்னுடைய கிரியை நடப்பிப்பேன். உங்க லைஃப்ல அப்படி இருக்குங்க தங்கச்சி, உன் லைஃபை குறிச்சு அப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு தூண்டுதல் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த புக்கை மட்டும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன குறிச்சு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, அதை என் இருதயத்துல விதைச்சிருங்கப்பா, என் காதுல பேசுங்கப்பா, என் சிந்தைக்குள்ள அதை படமா காட்டுங்கப்பா. என் உலக படம் எனக்கு வேண்டாம், உலக பார்வையில எனக்கு கொடுக்கப்பட்ட ஐடியாஸ் வேண்டாம். ஆண்டவரே நீங்க என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கிறீங்க, தேசத்துல என்ன வச்சு என்ன செய்ய போறீங்க, அதை செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பெரிய படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அதை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? தீர்மானம் போட்டுட்டாரா. அதான் ப்ரோதேசிஸ். அதுவும் எப்படி இந்த ப்ரோதேசிஸ்ன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல அந்த மேஜை சமூகத்து அப்பம் இருக்கு பாருங்க, இந்த சமூகத்து அப்ப மேஜை, அந்த மேஜைக்கு பேர் வந்து ப்ரோதேசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் இப்படி வெளியே வந்து பார்த்தா முதல்ல இதுதான் இருக்கும், அந்த 12 அப்பங்கள் 12 கோத்திரங்கள், அதுதான் ப்ரோதேசிஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்ப பார்த்தாலும் ஒன்னதான் பாக்குறேன்ற, ஏன் நான் எப்ப பார்த்தாலும் உன்னை குறிச்ச திட்டத்தை தான் பாக்குறேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை குறிச்ச திட்டத்தை பார்த்துட்டே இருக்கேன், நீ பார்க்க மாட்டேங்கிறேடான்றாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ திட்டத்தின் மையத்துல நீங்க இருக்கிறீங்களான்றதை கேட்டுட்டீங்க. இந்த வருஷம் முடிக்கும் போது நீங்க நான் தோல்வின்னு சொல்ல மாட்டீங்க. இந்த வருஷம் நான் என்ன செய்யணும், என்ன குறிச்சு உங்க திட்டம் என்ன, தெளிவா கேட்டு வாங்குங்க. ஆமென். அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு, நம்ம தான் கேட்கல. நம்ம நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம், ஆனா இதை செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்டு செய்யுங்க நீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, ஆமென், உங்களையும் என்னையும் என்னவா வச்சிருக்கிறாராம் தெரியுமா? முன் குறிக்கப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் முன் குறிக்கப்பட்டு
முன்குறிப்புனா என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, 100 பேர் போறீங்க, 100 பேருமே ஒரே கெப்பாசிட்டி, ஒரே பெர்ஃபார்மன்ஸ், ஒரே மாதிரி ஆளு 100 பேர். ஓனர் அப்படியே பாக்குறான், என்னடா 100 பேருமே எப்படி இருக்காங்க, பக்காவா இருக்காங்களே. அங்க உட்கார்ந்து இருக்கிற செலக்டர் சொல்றான், 100 பேர்ல எனக்கு ஜேம்ஸரோட பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீ வரலன்னா ஆண்டவருக்கு இன்னும் 100 பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா உன் மேல தேவனுடைய பிரியம் இருக்கிறார். அந்த 100 பேர் மத்தியில நீ தேவனுடைய விருப்ப சித்தம். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் அந்த விருப்ப சித்தம். என்ன சொல்லுங்க, அவருடைய விருப்ப சித்தம். அந்த தெரிந்து கொள்ளுதல் among many people. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சார், பிக் பண்ணி, நான் அவனுக்கு நிறைய கிரேஸ் கொடுப்பேன், அவன் மேல இன்னும் பெரிய கிருபைகளை வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொண்டு என்ன செஞ்சார், முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் என்ன ஆகும்படி அவருடைய, சொல்லுங்க, அவருடைய சொத்தாம். யாருடைய சொத்து? இங்க இந்த கேம்பஸ்க்கு எல்லைகள் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த எல்லைகள் இருக்கும். என்னதான் நம்ம கிறிஸ்தவங்கன்னாலும் உங்க வீட்டுக்கு ஒரு 5 சென்ட் இடம் இருக்கு, அதுல ஒரு அடி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா உள்ளர போட்டுட்டா அட்லீஸ்ட் நம்ம போய் அவர்கிட்ட என்ன சொல்லுவோம், ஏன் பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு அடி ஏன் இடத்துக்குள்ளார காம்பவுண்ட் போட்டீங்களே, இப்படி பண்ணலாமா? அட்லீஸ்ட் நம்ம சண்டைக்கு போலனாலும் என்னவாது பண்ணுவோம். உலகத்தானே என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த ஒரு அடி நிலத்துக்காக, வரப்புக்காக வெட்டிக்கிட்டு செத்தவன் எங்க ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கான். ஒரு அடி வரப்ப இன்னைக்கு நீ தூக்கி போடுவேன், என் பிள்ளை காலத்துல 5 அடியை தள்ளி போட்டுருவேன், என் பிள்ளைக்கு சொத்து இல்லாம போயிடும். என்ன செய்வான்? ஏன் சொத்து என்னது? ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்னவா வச்சிருக்கிறாரா? அவர் சொத்து. விடுவாரா உங்களை சும்மா? சொல்லுங்க, உங்களை சும்மா விடுவாரா? ஏப்பா, நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் அம்மாட்ட நேற்று நைட்டு. அம்மா வந்தா இங்க எல்லாம் ஊழிய ஆரம்பிச்சோம், இன்னும் 2 இடத்துல ஆரம்பிக்கிறோம். என்னது? இன்னும் 2 இடம் இருக்கு, அங்க என்ன செய்யணும்? நான் யோசிச்சேன், ஜெய் அம்மா வைப்ரண்டா பயங்கரமா இருக்கிறாங்களே, எந்த ஒரு ஆளுன்னு என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அவங்களுக்கு இடம் வந்துச்சுன்னா பிளான் வரும். என்ன வரும்? சில பேர் தான் சும்மா வச்சிருப்பாங்க. நல்ல பயங்கரமான ஆளுங்களுக்குன்னா ஒரு இடத்த வாங்கணும்னா 5 சென்ட் தான் இடம் இருக்குனாலும் இங்க அப்படியே ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி, இங்க ஒரு 10 வீடு கட்டி, எவ்வளவு பிளான். ஆண்டவர் உங்களை பர்ச்சேஸ் பண்ணிருக்காருங்க. இயேசுவின் திரு ரத்தத்தை கொண்டு உங்களை வாங்கி இருக்காருங்க. சும்மா வச்சுக்கிறதுக்கு வாங்கிடுவாரா? நான் கேட்கிறேன், யாராவது சும்மா ஒரு சொத்து வாங்குவீங்களா? சொத்து வாங்கினா அதை பயன்படுத்தணுங்க. அல்லேலூயா. வீணா வச்சிருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை வாங்கல, உங்களை பயன்படுத்துறதுக்காக வாங்கி இருக்கிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் இப்போ திட்டம்னு சொன்ன உடனே என்ன மாதிரி எல்லாம் வந்துருங்கன்னு சொல்ல வரல. உங்களை குறிச்சு என்ன வச்சிருக்கிறாருன்னு கேளுங்க. ஆமென். நீங்க பிசினஸ் மேன்னா நான் சொல்லுவேன், சாதாரண பிசினஸ் மேனா நீங்க இருக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், யார் கூட இருக்கிறீங்க? நீங்க யார் கூட இருக்கிறீங்க? உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட இருக்கிறீங்க. உங்க பிசினஸ் செஞ்சா நீங்க தான் பெஸ்ட் இன் கிளாஸ் பிசினஸ் மேனா இருக்கணும். டீச்சர்னா பெஸ்ட் இன் கிளாஸ் டீச்சரா இருக்கணும். சும்மா சாதாரண டீச்சரா இருக்கிறதுக்கு எதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார்? ஆண்டவரோட இருக்கிறவங்க தான் சாதிக்கணுங்க. அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவரை என்ன சாதிக்கணும், என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் ஆண்டவரை இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறேன், ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணா நான் அந்த சப்ஜெக்டை பெஸ்டா டீச் பண்ணணும், இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லி தரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 வாங்கி அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட சொத்தாகிய நான் ஆமென் பயன்பட்டே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொத்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க. நம்ம சொத்து சாதாரண சொத்தா? ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு 13ஆம் வசனத்துல சொல்றார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன போடப்பட்டிருக்கிறீர்கள். அது பேர் என்ன அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்றது. அராபான் சீல் வச்சிருக்கிறாரா? என்ன வச்சிருக்கிறாரா? முத்திரையை போட்டிருக்கிறார் அச்சாரமாய். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவருக்காக ஏதாவது செய்வேன், நான் அவரோடு இருப்பேன், அவருக்காக வாழ்வேன், அவரை நேசிப்பேன்.
அவருக்காக பயன்படுவேன். சொல்லணும், ஆண்டவரே சீக்கிரம் என்ன அப்படியே சமமா அப்படியே செடி புல்லு வளர்க்குற விட்டு இப்படி விட்டுறாதீங்க, கொத்துங்க, குழி நோண்டுங்க, என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஒரு பில்டிங் பெருசா ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்னதான் போடணும்? ஆமா, யோசிக்கணும். ஆண்டவர் தேடினதுல வந்து எனக்கு ஒரே பிரச்சனை, குழி நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நோண்டுறாரு? உலகத்தான் தான் குழி நோண்டுனா புதைக்கிறதுக்கு குழி நோண்டுவான். இவரு குழி நோண்டுனா கட்டுறதுக்கு குழி நோண்டுவாரு. ஹல்லேலூயா. வெறும் இடமா இருக்கிறதுக்கு இல்ல. சொல்லுங்க, புல்டோசரா எதை வேணாலும் போட்டு நோண்டுங்க ஆண்டவரே, ஆனா ஆழமா நோண்டுங்க. எப்படி நோண்டுங்க? ஆழமா நோண்டுங்க ஆண்டவரே. என் மேல கட்டுற பில்டிங் எப்படி இருக்கட்டும்? ஸ்ட்ராங்கா பெருசா போட்டும்பா, ஊர்லயே பெருசா தெரியட்டும்பா. அப்படி பெரிய பிளான வைங்க ஆண்டவரே. நம்ம என்ன தெரியுமில்ல, ப்ளீஸ் ஆண்டவரே, அந்த இடத்துல நான் ஒரு குடிசை கட்டி வச்சிருக்கேன். என்ன கட்டி வச்சிருக்கேன்? அந்த குடிசையை மட்டும் இடிக்காம அப்படியே பெரிய ஹால் சைடுல போட்டு அப்படியே மேல ஆண்டவர் சொல்றாரு, ஓ இந்த சின்ன புத்தி போவே போவாது. எப்ப பார்த்தாலும் நான் இன்ஜினியர் ஆகிக்கிறேன், நான் கொஞ்சம் ஸ்டெனோ ஆகிக்கிறேன், நான் கொஞ்சம் அதை பண்றேன் இதை பண்றேன், போட்டு இடிச்சு தள்ளி புல்டோசரை விட்டு நோண்டி எடுத்து இந்த உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் புதுசா உங்களை பேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில நின்னுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா பாதியில நிக்குதுப்பா உங்க திட்டம்லாம், திரும்ப கட்டி எழுப்புங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை திரும்ப கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை குறித்து வைத்த அந்த சித்தம் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஓ நீர் என்னை முன் குறித்து தெரிந்து கொண்டீரே, உம் சித்தம் நிறைவேற்றி வாழ வைத்தீரே. நீர் என்னை முன் குறித்து தெரிந்து கொண்டீரே, உம் சித்தம் நிறைவேற்றி வாழ வைத்தீரே. உம் கரத்தில் நான் இருப்பதினால் அசைக்கப்படவில்லை. உம் கரத்தில் நான் இருப்பதினால் எழும்பி நின்று எல்லாரும் சேர்ந்து, என் உயிரே நீதான், என் உறவே நீதான், என் உலகே நீதான் இயேசுவே. எல்லாரும் சொல்லுமா, என் உயிரே நீ, என் உறவே, என் உலகம் நீ. ஓ என் உயிரே, நான் உனக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றி தீர்ப்பேன். அதுல மாற்றங்கள் இல்லை. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற என்னுடைய தீர்மானத்தின்படி உங்க வாழ்க்கை முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. உன்னை என்னுடைய சொத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை முத்திரை போட்டிருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கிற, மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவாய். உன் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உன்னை மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஓ அவருடைய மகிமையின் மேன்மையை உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் புகழும்படியாகும். ஆண்டவர் உங்களை மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார். அதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாயிருக்கிறார். அவரே அடையாளம். ரபஷே